இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக்கருக்கு எப்படி இமேஜ் மூலியமா நீங்க பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு ஆர்டிகிளுக்கும் ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த இமேஜை வந்து நீங்க யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய பிளாக்கருக்கு டிராஃபிக் வந்து வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் மூலியமா நீங்க வந்து பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்ணோம்னா, நீங்க வந்து இமேஜ் அப்லோட் பண்ணி இப்போ Instagram, Pinterest மாதிரியான வெப்சைட்ஸ் நிறைய வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இந்த வெப்சைட் லிங்க் நான் எல்லாமே தனியாக ஒரு நோட் பேடில் வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வெப்சைட் மட்டும் இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோக்காக நான் வந்து இப்போ ஒரு 2 வெப்சைட்டை நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, VHotIt அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, www.tumplr.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வெப்சைட் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இந்த 2 வெப்சைட்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து போயிட்டு சைன் அப் பண்ணி ஒரு ஜிமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நான் இந்த 2 வெப்சைட்டில் ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, tumplr.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பண்ணியா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த இமேஜ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஃபோட்டோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நம்ம வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் 2 விதமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ ஃப்ரம் வெப். ஸோ நீங்கள் வந்து தனியாக உங்களோட இமேஜுக்கு வந்து தனியாக அப்லோட் பண்ணி URL லிங்க் வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ அதான் பெட்டர் உங்களுக்கு. அப்லோட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸோ நான் ஒரு ஃபோட்டோவில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இமேஜ் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிடுச்சு, புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஆட் எ கேப்ஷன் இஃப் யூ லைக் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து டைட்டில் கூட நம்ம இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன டைட்டிலாக நம்ம வந்து இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த டைட்டிலை நான் வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம டைட்டிலாக போட்டாச்சு. ஸோ டைட்டிலில் போட்டாச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா, டேக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு பிளாக்கர். ஸோ நம்ம என்ன தேடுறோமோ அது அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் எல்லாமே அந்த காட்டும். ஸோ டேக் எல்லாமே வந்து காட்டும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ பிளாக்கர் SEO இருக்குங்களா? SEO இந்த கீவேர்டு இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்து காட்டும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் போல் ரேங்கிங் ஆகிறதுக்கு இந்த வெப்சைட்டில் ரேங்கிங் ஆகிறதுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும், பிளாக்கிங். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த டேக் எல்லாமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஆர்டிக்கலுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டேக் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க. டைட்டில் கொடுத்தாச்சு, இந்த ஹேஷ்டேக் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுடைய இமேஜோட உங்களுடைய ஆர்டிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதனுடைய URL நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்து கொடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்து நான் இந்த URLோட இமேஜ் தான் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த போஸ்ட்டோட இமேஜ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட URL லிங்க்கை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணி நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை நான் இந்த இடத்துல போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு டன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டு உங்களுடைய பேஜில் இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆயிரும். ஓகே, பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த செக்ஷன் வந்து போயிடும். அதாவது நம்முடைய பர்சனல் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இதில் வந்து போயிடுவோம். ஸோ போஸ்ட் வந்து 3 அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ எத்தனை போஸ்ட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கடைசியாக போட்ட போஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு 2 லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா? ஸோ கீழே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைட்டில் கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேஜ் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் வந்து ரீடைரக்டட். நம்முடைய ஆர்டிக்கல் பேஜ் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேஜ் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு ஆர்டிக்கலுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்லிங்க் வந்து கொடுக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் போஸ்ட் பண்ணக்கூடிய வெப்சைட் மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்ண முடியும்.
ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு வெப்சைட் வந்துருக்குது VHotIt அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லேயும் பார்த்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் சைன் அப் பண்ணிடுங்க. சைன் அப் பண்ணிட்டு நியூ போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து போஸ்ட் இமேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் இந்த மாதிரி வந்து ஷூ ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மை ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னா கொடுத்துக்குங்க. ஸோ இதுக்கு வந்து ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு இதுக்கு முன்னாடி இமேஜ் அப்லோட் பண்ணுற சைட்டில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ பிளாக்கர் பிளாக்கிங். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீவேர்ட் தேடக்கூடிய கீவேர்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்து தேடக்கூடிய கீவேர்ட்ஸாக நீங்கள் பார்த்து சர்ச் பண்ணி கொடுத்துக்குங்க. அது கஸ்டமைஸ் அண்ட் ஆக்ஷன் பட்டன் ஃபார் திஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட் சைட் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய சைட்டோட யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து ஓகே விசிட் சைட். ஓகே விசிட் சைட். ஸோ இதில் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கேட்குது. இதில் வந்து விசிட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த டெஸ்டினேஷன் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளாக்கர் ஓப்பன் பண்ணி ஸோ நீங்கள் எந்த ஆர்டிக்கல் வந்து போஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டிக்கல் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அதோட யூஆர்எல்லை காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. ஸோ புரியுதுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இதுக்கு லேபிள் ஏதாவது கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ போஸ்ட் ஆன இமேஜ் வந்து நம்ம அந்த இதில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி இமேஜ் காட்டியிருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு வந்து என்ன டைட்டில் அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து கொடுத்துங்க. அண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ரீடைரக்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகி உங்களுடைய இந்த குறிப்பிட்ட ஆர்டிக்கலோட பேஜ் இந்த இடத்து மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படி வந்து நீங்கள் வந்து இந்த இமேஜ் மூலியமாகவும் நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் பேக்லிங்க் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் மூலியமாக பேக்லிங்க் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு 10 வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்களுமே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமாக A to Z வீடியோ வந்து போட்டுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.